இங்கே பாருங்க, அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க எதுக்கு வந்து இதுக்கு சாப்பாடு தராங்க? நீங்கள் இந்த சட்டத்தை வந்து 100% இல்லை, 100%, 500% நீங்கள் வந்து கேரண்டியாக எடுத்துக்கலாம். இதை வந்து யாருமே இந்த சட்டத்தை வந்து தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே முதல்வர் அவர்கள் சொன்ன கருத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி முன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதாவது மோடிக்கு எதிராகவும் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக திட்டி நிறைய வந்துட்டு இருக்கு. அது பிரச்சனை இல்லை. தேசிய கொடி எரிப்பது இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுதோ, என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர பீட்டா சொல்லும்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து. நாங்கள் உட்காந்து கத்திட்டு இருந்தோம். 17 பேர் இருந்தோம். 2013 வருஷம் தை மாதம் இதே மெரினா பீச்சில் 17 பேர் நின்று இருந்தோம். என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. தமிழினத்தின் துரோகிகள்னு இந்த 5 பேர் போட்டோவை எல்லாரும் போட போறாங்க. ராஜேஷ் வீர விளையாட்டு மீட்பு கழக மாநில தலைவர். சரியா? ஆக்சுவலி என்ன ப்ராப்ளத்துக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருந்த எல்லாத்தோட கொரிஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து நான், பிஆர் ஐயா, இன்னும் ஒரு சில அமைப்புகளில் சார்ந்து இன்றைக்கி மதுரையில் நம்மளோட மாநில முதல்வர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்தோம். இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டீங்களோ அதே மாதிரி பிஆர் ஐயா மதுரையில் உட்காந்துருக்காரு, நான் திருச்சியில் உட்காந்துருக்கேன், ஆதி கோயம்புத்தூரில் உட்காந்துருக்காரு, கார்த்திகேயன் சார் வந்து மெரினாவில் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாம் நாங்கள் எல்லாமே கலெக்டிவாக ப்ரொட்டஸ்ட் களத்தில் இருந்து கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் முன் வச்சாங்களோ, நான் சொல்கிறது நேற்று வரைக்கும் போராட்ட களத்திலிருந்து என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சாங்களோ அவ்வளோ கோரிக்கைகளையும் உள்வாங்கிட்டு நேற்று ஆர்டினன்ஸ் வந்ததையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி போய் முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த ஆர்டினன்ஸுக்கு தகுந்த விளக்கத்தை கேட்டோம். உங்களுக்கெல்லாம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அவ்வளோ டவுட்ஸையும் நாங்களும் மனசில் வச்சுக்கிட்டு தான் போய் கேட்டிருக்கோம். ஏன் அவருக்கு வந்து அது தகுந்த விளக்கத்தை ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு. எங்களுக்கு அதில் திருப்தி. நான் அந்த விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2009 ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் 2014 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த வழக்கு செல்லாது. மத்தியில் ஒரு அரசில் வழக்கு இருக்கிறப்ப மாநில அரசு ஒரு வழக்கு போட்டால் ஒரு சட்டம் பாஸ் பண்ணால் அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு வழிவகை செய்யாமல் சட்ட வல்லுநர்களை ரொம்ப தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு அதில் 254 கிளாஸ் 2ல் இந்த மத்தியில் ஒரு சட்டம் இருந்தாலும் மாநிலத்தில் ஒரு சட்டம் இயற்றினால் அந்த மத்தியில் இருக்க சட்டத்துக்கும் மாநிலத்தில் இருக்க சட்டத்துக்கும் முரணான கருத்துக்கள் இருந்தாலும் ஜனாதிபதி ஒப்புதல் இருந்தால் அந்த சட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 2011 நில ஊர்ஜித சட்டம், மத்தியில் ஒரு சட்டம் இருக்குது. மத்தியில் வந்து நிலத்தை நீங்கள் கையகப்படுத்துகிறப்ப ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஆக்டில் ஃபார்மாலிட்டிஸே டோட்டலாக வேறையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அது ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு வந்திருக்கு. இதே கொஸ்டினா இதே விளக்கத்தை ரொம்ப தெளிவாக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்துரைச்சார். சட்ட வல்லுநர்களை ரொம்ப தெளிவாக 2 நாட்களாக உட்காந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டோ பீட்டாவோ மற்ற விலங்குகள் நல அமைப்புகள் சார்பாகவோ யாரும் கோர்ட்டுக்கு போய் இதை தடை வாங்க முடியாத அளவுக்கு இந்த சட்டத்தை நாங்கள் வடிவமைப்பு கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த சட்டத்தை வந்து 100% இல்லை, 100%, 500% நீங்கள் வந்து கேரண்டியாக எடுத்துக்கலாம். இதை வந்து யாருமே இந்த சட்டத்தை வந்து தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே முதல்வர் அவர்கள் சொன்ன கருத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி முன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு அவர் சொல்லிட்டு வந்த விஷயம். ஸோ அதனால் இந்த சட்டம் வந்து இன்றைக்கி வந்து அவசர சட்டமாக இருக்குது. நாளைக்கு வந்து இது வந்து சட்டசபையில் சட்ட வரைவாக முன் வச்சு நாளைக்கு கண்டிப்பான அதிகார சட்டமாக இது நாளையிலேருந்து உருவெடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து அமைப்புகள் சார்பாக எங்களை வந்து சந்திச்சிருக்கிறீங்க, மாணவர்களோட போராட்டத்தில் கலந்துருக்கிறீங்க, அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் முன் வச்சுருக்கிறீங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் உடனடியாக மாநில அரசு சார்பாக அங்கேயே போய் தங்கி இருந்து இதுக்கு உண்டான சட்ட வடிவத்தை தெளிவாக எடுத்திருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஒப்புதல் வாங்கியிருக்கிறோம். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கு போயிருக்கு. ப்ளஸ் இறுதியாக ஜனாதிபதியோட கன்சர்ன் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி தான் அந்த சட்ட வரைவை கொண்டு வந்துருக்கிறாங்க. நானும் அதை திரும்ப இன்றைக்கி முதல்வர் அவர்கள்ட்ட பேசுகிறப்ப அந்த சட்ட வரைவில் என்ன மாதிரி டிராஃப்ட்ஸை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். அது நாளைக்கு நம்மளுக்கு சட்ட முன்வரைவாக சட்டசபையில் வைக்கிறப்ப தான் என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, போராட்ட களத்தில் இருக்கிற மாணவர்கள் சார்பாக தான் இங்கே எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம். போராட்ட களத்தில் இருக்க மாணவர்கள் என்ன கோரிக்கையில் இன்றைக்கும் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே சார்பாக தான் எல்லோரும் முன் வச்சு இங்கே உட்காந்துட்ருக்குறோம். நாளைக்கு இந்த சட்டம் வந்து அமலுக்கு இந்த சட்டம் வந்து ரெகுலர் சட்டமாக மாறப்போகுது. அந்த சட்ட வடிவத்தில் என்னென்னத்தை முன் வடிவம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் சட்ட வடிவம் கொடுக்குறப்ப உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் எல்லாம் உள்ளே வரணும். அதில் என்னென்ன பிஆர்ஐ ரொம்ப விளக்கமாக சொன்னார். அதுக்கு
அதாவது வந்து இதில் வந்து சட்ட வடிவத்தை உள்ளே கொண்டு வரப்போ எங்களால் வந்து இந்த பேரிகேட்ஸ் கட்டுறது டெபாசிட் கட்டுறதெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கணுன்ட்டுன்னு. ஸோ இதுக்கு எங்கே நாளைக்கு சாயந்தரத்துக்கு தான் இல்லை. அதான் இப்போ டெபாசிட் கட்டுறது அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்தணும், மஞ்சோட்டு நடத்தணும்னா ஊரை பொறுத்து அந்த ஊருக்கு 2 லட்சம் 5 லட்சம்ன்றது நம்ம காஸ்ட் டெபாசிட்டுக்கு இது அரசாங்கத்துக்கு நம்ம செய்கிறோம். ஏதாவது இன்கேஸ் தான் எமர்ஜென்சி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஐயா ரெக்வஸ்ட் வச்சார். இப்போ அதை தான் கேட்குறோம். இந்த சட்டம் இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் சட்டத்தில் இருக்க வரைவு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் தெரியாது. அது நாளைக்கு இல்லை தெரிஞ்சிருச்சு வந்துருச்சு. அந்த பிசி ஆக்ட்ன்றதுல இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுதோ, என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர பீட்டா சொல்லும்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து. பீட்டாக்காரன் எல்லாம் தான் சொல்லுவான். கண்டிப்பா அவனே பீட்டாக்கார ஒருத்தர் சொல்ல முடியாதுன்னு அவனே ஒத்துக்கிறான். இப்போ இதனால நாளைக்கு வந்து in case if a state administration க்கு patients lose ஆகி because Republic Day is coming, what if a lathi charge is there? Would any of you take responsibility for something happening wrong over there? Clear cut நீங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க. நீங்க வந்து இப்போ ஸ்டூடண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றீங்க, பட் little bit like you said இது அவங்களாவே ஆர்கானிக்கா ஃபார்ம் பண்ணது எங்களால சொல்ல முடியாது. இல்ல அதுக்கு விளக்க நான் சொல்றேன். அதுக்கு விளக்க நான் சொல்றேன். ஏன் Why you not calling off the strike, sir? You know what's in the draft. As sir said, no, you're not saying that you also know that it should be passed unanimously. then why are you not calling off the protest, sir? No, we are for the protest to stop immediately now. Protest இப்ப நடக்கக்கூடிய போராட்டம் இப்பொழுது நிறுத்த வேண்டும். நிறுத்தி வச்சுட்டு தேவைப்பட்டால் மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல் அதான் நாளைக்கு அமெண்ட்மெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. ஐயா பார்த்துட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சுங்க. அதுக்கு போராட வேண்டிய அவசியம் அப்புறம் இல்லாமல் போயிடுது. நாளானைக்கு வரப்போகுது. நாளைக்கு அசம்பிளி கூடும். நாளைக்கு கவர்னர் உரை வரும். ரெண்டாவது இப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் இறந்துருக்காங்க. அதனால வந்து ஒரு நாள் அசம்பிளி தள்ளி வச்சால் மறுநாள் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கும் இந்த ப்ரெஷர் என்னன்னு தெரியாமலாம் கிடையாது. அதனால நாளானைக்கு வரப்போகிற விஷயத்துக்கு எதற்காக இன்னும் சிரமப்பட்டு கொண்டு, அதாவது ஒரு நல்ல அம்மா அப்பா அந்த குழந்தைகளை வளர்த்திருக்காங்க. அந்த பசங்க பொண்ணுங்களை வளர்க்காட்டி இப்படி ஒரு அருமையான ஒரு போராட்டம் நடந்திருக்கவே முடியாது. உலகமே வியக்கக்கூடிய ஒரு போராட்டம். இப்போது இந்த போராட்டத்துக்கு நிறுத்தி வைத்துவிட்டு தேவைப்பட்டால் மார்ச் மாதம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தேவைப்பட்டால், தேவை இல்லாட்டி ரொம்ப வராது வாய்ப்பே இல்லைங்க. இல்ல ராஜேஷ் சார், நீங்க வந்து தமிழக முதல்வர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னீங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு வந்து திருப்தி இருக்கீங்க. அப்புறம் ஏன் மதுரையில ஜல்லிக்கட்டு நடக்குறீங்க? இல்லை அதாவது அதான் சொன்னேன், இந்த புரிதல் நான் என்ன சொன்னேன். இப்போ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக போராட்ட களத்தில் இருக்கிற நிறையா பேரோட கொஸ்டின்ஸ் அங்கே என்னென்னா, நம்ம மீடியா சார்பாக அவங்க உட்காந்துருக்க பப்ளிக்கிட்ட கொண்டு போய் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, 2016 மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுச்சு. அந்த சட்டத்தை 3 நாளில் ஸ்டே வாங்கினாங்க. ஆனால் 2016 மத்திய அரசு அரசாணை வெளியிட்டாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது ஆர்டினன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலே புரிதலோட வேறுபாடு இருக்குது. அதனால இந்த புரிதலோட வேறுபாடுனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதே மத்திய அரசோட அரசாணையை தான் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அரசாணை மாதிரி இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க போல் இருக்குது. அதை 3 நாளில் பீட்டா போய் சப்போஸ் அதுக்கு ஸ்டே கேட்டால் ஸ்டே கொடுத்துருவாங்களும் போடுற ஒரு தவறான புரிதல் இருக்குது. இந்த புரிதல் சரியாகிறதுக்கு நாளைக்கு ஆகும். அந்த 2 நாள் ஏன் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த சட்ட முன்வரைவு சட்டசபையில் தாக்கலாகி சட்டமாக உருவெடுக்கிறப்ப அதுக்கு உண்டான டவுட்ஸ் கிளியர் ஆயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ கார்த்திகேயன் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்மளோட என்ன கோரிக்கைகளை எட்டி பிடிச்சிட்டோம். அதில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வேரியேஷன் இருக்குது, இல்லை எங்களுக்கு இதில் இது மாற்றணும், எங்களுக்கு அது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது நாளைக்கு சட்டமாக உருவெடுத்து நிற்கட்டும். அதில் நம்ம சட்டமாக உருவெடுத்து நின்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எந்த பாதைக்கு கொண்டு போகணுன்றத மாணவர்கள் கையில் தான் நாங்களுமே விடுறோம். என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து 10 வருஷமாக போராடி நின்றுட்டோம். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிக்கு மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வெற்றியவே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மறைக்கவே இல்லை, கண்டிப்பாக அது உண்மைதான். ஏன்னா நான் களத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து 4 நாட்களாக கோயம்புத்தூரில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் களத்தில் தான் இருந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, இவ்வளவு நாள் இது இந்த வெற்றி வந்தாலும் இந்த வெற்றி வந்துருச்சுன்னா இது அனைத்துமே மாணவர்களுக்கு சொந்தமான வெற்றி, இளைஞர்களுக்கு சொந்தமான வெற்றி. இதை வேற எந்த குரூப்பும் வேற எந்த அமைப்பும் தட்டி பறித்து விட கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறியா இருக்கும். என்னையும் சேர்த்தேன். நான் பச்சையா சொல்லிடுறேன். என்னன்னா, நாளைக்கு இது வந்து முழுக்க இது நிரந்தர வெற்றி தான். அது இவங்க எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. எனக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அது மத்தியானமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இது நிரந்தர வெற்றின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 99% வெற்றி பெற்றுட்டோம். அந்த 1% திருப்பி நாளைக்கு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்னதான் நீங்கள் என்ன ஆக்ட் இது பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடியில் எல்லாமே சட்டத்துக்கு அடியில் வரும். சரியானா? ஆக நாளைக்கு யாரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் யாரையும் தடுக்க முடியாது.
இப்போதைக்கு வெற்றி அடைஞ்சிட்டோம், இந்த நிரந்தர சட்டம் ஆகிடும், வெற்றி பெற்றுவோம், எல்லாமே ஓகே. கடந்த 5 நாட்களாக சரியான முறையில் போராட்டம் போயிட்டு இருக்கு, ஓகே. நான் இப்போ இவங்க என்ன சின்ன பயம் என்னன்னா, நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. தமிழினத்தின் துரோகிகள்னு இந்த 5 பேர் போட்டோவை எல்லாரும் போட போறாங்க. கரெக்டா இல்லையா? இதுதான் நடக்கும். உங்களால தான், நீங்க தான் எங்களை ஏமாத்திட்டீங்க, நாங்கள் மாணவர்கள் கூடணும்னு. அந்த பயத்துல தான் ஒருவேளை அவங்க எனக்கு இவங்க 4 பேர் பற்றி தெரியல, அந்த பயத்தில் வேணா அப்படி சொல்லாமல் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டோம். மாணவர்கள் தாராளமாக போராட்டத்தை கைவிடலாம், நிரந்தர வெற்றி தான். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? நம்ம சொல்லி என்ன நாங்கள் என்ன ரீசன் நான் சொல்ல பாருங்க. அவங்க 10 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. நான் போன வருஷம் ஒரு பாட்டு போட்டேன், எல்லாரும் வந்து கூட்டிட்டாங்க, ஓகே. இது நான் வந்து நீங்கள் இங்கே வாங்க நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லலை. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூடி உட்காந்துருக்காங்க. யாராவது இங்கே இருக்கிறவங்க கூட்டம் சேர்த்தணுமா? இல்லை. மாணவர்களே கூடினவங்க. நேற்றுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னா நானும் சொல்லிடுறேன். கோயம்புத்தூரில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்த விஷயத்தில் நான் மைக்கில் சொல்கிறேன், சரிப்பா இப்போ ஃபைனல் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்குறேன். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், அண்ணா இல்லைண்ணே இவங்களெல்லாம் நீங்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கூடாது, ஏன்னா இவங்க வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்க. நான் இதை தான் இன்றைக்கி ஈவினிங் சொல்லியிருந்தேன். நான் அப்போ வந்து எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மதவாதத்தை உள்ளே கொண்டு வராங்கன்னு பார்த்தா இவன் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி பல பேர் இந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க. எங்கிருந்து வராங்க இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல. மாணவர்களும் பாவங்க, ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து இதுக்காக உட்காந்துருக்காங்க. மாணவர்களோட லைஃப் இதில் இருக்கு. அத்தனை பெற்றவங்களும் மாணவர்கள் எதுக்கு போராட்ட களத்துக்கு அனுப்புறாங்கன்னா, தமிழுக்காக என் பையன் நிற்கிறான்டான்னு அனுப்புறாங்க. எந்த பெற்றவங்களாவது நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ போகக்கூடாது, நீ இந்த மொழி. எங்க ஒரு சர்தார்ஜி தாங்க கோயம்புத்தூர்ல வாட்டர் பாட்டில்லாம் சப்ளை பண்றாரு. இப்படி நடந்துட்டு இருக்கிற போராட்டம் இன்னும் 2 நாள் கழிச்சு இப்படி போயிட்டு இருந்தா எத்தனையோ அமைப்புகள் உள்ள வந்துட்டாங்க. நீங்க கண்டிப்பா பத்திரிகைக்காரங்க அங்க இருப்பீங்க, போட்டோ எடுத்திருப்பீங்க. வேற ஆட்கள், வேற கோரிக்கை, பேன் பெப்சி, பேன் கோக்கு, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள், ஜெர்சி மாடு உள்ள கொண்டு வரக்கூட ஏதேதோ விஷயங்கள். இப்போ இந்த விஷயம் கூடினது ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக, அதுக்காக மட்டும்தான் கூடியிருக்காங்க. அப்படிங்கிறவங்க தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம், தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம். மித்த விஷயத்தை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பாருங்க. நேத்து சேனாதிபதி என்ன போயிருக்காரு மெரினால, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக கிடைத்து விட்டது, இது நம்ம நிரந்தர வெற்றி, நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு ஒருத்தர் கூட்டத்துல இருந்து கத்துறான். ஒரே ஒரு இந்த விஷயம் தான். அதுக்கு தான் நான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டேன்னா, திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னா ஒருத்தர் சொல்றாரு, அவர் திரு சொல்லாதீங்க, சும்மா பேரை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு ஆள் தான். என்னை வந்து ஒருத்தன் பிரஸ் பண்றான், நீங்க வந்து பிரதம மந்திரியை நீங்க திட்டுங்க, கோஷம் போடுங்கன்னு. இன்னொன்னு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க. இது நடந்துச்சு. ஒரு என்னன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல. நான் மதம் பேரை சொல்றதுக்கு பயப்படலைங்க. இஸ்லாமிய சகோதரர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான், அவன் யாருன்னே தெரியல, அவன் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா கிடையாது, தலையில ஒரு துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்க எதுக்கு வந்து இதுக்கு சாப்பாடு தராங்க? ஜல்லிக்கட்டு என்பது இனம், மதம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அதில் வந்து இவன் தான் விளாடணும், அவன் தான் விளாடணும்னு இல்லை. நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருவனும் இந்தியனா ஃபீல் பண்ணுறோன்னா, இந்தியா இஸ் செக்யூலர் ஸ்டேட். நீ கிறிஸ்தவனாரு, இஸ்லாமியனாரு, சர்தார், என்ன வேணாரு, சீக்காரு, இந்துவாரு, நீ எல்லாமே இந்தியன். நீ எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்தால் நீ எல்லாமே தமிழன். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அனைவருமே தமிழர்கள், அவ்வளோதான். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாத அமைப்புகள் வந்து இந்த மதம் ஜாதிங்கிற பிரிக்க பார்க்குறப்ப தான் நான் பயந்துட்டேன். அப்ப இதுக்கு லீடர்ஷிப் இல்லாம இந்த ப்ரொடெஸ்ட் நடந்தனால தான் இந்த பிரச்சனை சொல்றீங்களா? If there was a leadership, this issue could have been avoided. இது கூட்டமைப்புங்க, அவங்களுடைய கூட்டமைப்பு தலைவர்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதநேயத்தோட கூடிய ஒரு கூட்டமைப்பு செயல்படுத்தி கொண்டு இருக்கு. இதுல காலம் கடத்த அதான் சொல்றேன், காலம் கடத்த உள்ள நுழைவான். இதுதான் இன்னும் காலம் தள்ளக்கூடாது. இதுதான் எங்களுடைய அட்வைஸ் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எங்களுடைய அட்வைஸ் தான். இன்னும் காலம் கடத்தாமல் கணிந்து வருகின்ற நேரத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லங்க, யாரு எப்படி தெரியுமாங்க, ஒரு 1000 பேர் போராட்டம் பண்ணா அதுல 10 தலைவர்கள் அங்க உள்ள இருக்காங்க. இந்த 10 தலைவர்களும் இப்படிதான் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, களத்தில் இருந்தனால சொல்றேன். இந்த கோரிக்கைகள் ஒரு பேப்பர்ல எழுதி என்கிட்ட வரும். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு வச்சுட்டாங்க. 2 மணி நேரம் முன்னாடி வாட்ஸ்அப்ல எதுவும் போடல. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, மாணவர்கள் பத்திரமா இருக்கணுங்கிற விஷயத்த தான் சொன்னேன். இல்ல இதாவது மோடிக்கு எதிராகவும் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக திட்டி நிறைய வந்துட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்லை. தேசிய கொடி எரிப்பது, இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து கோயம்புத்தூர்ல தேசிய கொடி எரிக்க ட்ரை பண்ணாங்க. போலீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூட்டு போயிட்டாங்க. இன்னொரு கும்பல் தேசிய கொடி எடுத்துட்டு வந்து மண்ணில் போட்டு மிதிக்க போனாங்க. சரி, இவங்க எந்த மதத்தை சேர்ந்தோன்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த மதமே கிடையாது. அவங்க அதை ஏன் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு யார் அதை சொன்னா, யார் சொன்னா அது பண்றாங்கன்னு தெரியல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மாணவர்கள் உண்மையிலே உண்மையான உணர்வோட தான் இருக்காங்கங்க. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாம் அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க.
வெளியில் இருக்கிற ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஒருத்தன் வந்து ஒரு கூட்டத்து 100 மாணவர்களுக்கான ஒருத்தன் வந்து வத்தி விடணும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. இது நான் 5 நாளாக தெளிவாக மாணவர்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்கே மாறி மாறி நடக்குது. இல்லை, அங்கே உட்காந்துருக்க 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் யாருன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆமாம், குழுக்களை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. குழுக்கள் எங்கெங்க இருக்காங்க தெரியல, பேட்ச் பேட்சால நிற்கிறாங்க. அது ஒரு பெரிய கலவா மாறி இருக்குது. அங்க யாரும் தலைமை இல்ல, கூட்டமைப்பா பண்றாங்களே தவிர யாரோ நிச்சயமாக இந்த ஆன்டி சோசியல் நுழையத்தான் செய்வேன். அது இவ்வளவு நாள் வந்து ஆச்சரியம் தள்ளி போடுது. போராட்டம் கண்டிப்பா உங்க கொஸ்டின் நான் ஆன்சர் பண்றேன். நேத்து டெல்லியில பிரஸ் அட்ரஸ் பண்ணோம். பிரஸ் மீட்ல கிளியரா சொன்னோம். ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து 13 மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு 12 to 13 நாட்டு இனங்கள் அழியக்கூடிய ஒரு விஷயத்தான் பீட்டாலாம் கையில் எடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த தடையை பெற்றிருக்காங்கன்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் 5 மாட்டினங்கள், கேரளாவில் ரேக்லா, கம்பாலா கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் இந்த பேல்கவுடா, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இதே மாதிரி பாரம்பரிய கால்நடை சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்குது. நாட்டினங்கள் அழிந்துவிடும். அதனால் மத்திய அமைச்சகம் இதை பார்த்து நாட்டினங்கள் அழியாமல் அதுக்கு தான் அர்த்தம் வந்து இது மாட்டுக்கான பிரச்சனை இல்லை, நாட்டுக்கான பிரச்சனைடா. அதான் அர்த்தம். நாங்கள் உட்காந்து கத்திட்டு இருந்தோம். 17 பேர் இருந்தோம். 2013 தை மாதம் இதே மெரினா பீச்சில் 17 பேர் நின்று இருந்தோம். 5 குழந்தைங்க வேற கூடதில்லை. அப்புறம் 12 பேர் நாங்கள் பெரியவங்க. அன்னைக்கு 4 பேர் பீட்டாக்காரர் இருந்தாங்க. அழுத பொருள் தான் பால் குடிக்கும். இன்னைக்கு அழுதம் நமக்கு கிடைச்சது. அது ஐயா சொல்றது நல்லது. அப்ப நம்ம ஜல்லிக்கட்டு வேணும், ஜல்லிக்கட்டை பாதுகாக்கணும்னு சட்டத்தை நிறைவேற்றணும். அந்த இந்திய விலங்குகள் கொடுமைப்படுத்துதல் சட்டம்ன்ற 60 உள்ள சட்டத்தை மேற்கோள் காட்டு தான் அவங்க தடை வாங்கியிருக்காங்க. அந்த 60 உள்ள அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணி இந்த மாநிலத்துக்கு தேவை, அந்த மாட்டினத்தையும் காக்கணும், இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை காக்கணும்னு சொல்லி அதில் ஒரு பிரிவை எடுத்து 3 வித உட்பிரிவுகள் அதை விலக்கி விட்டுட்டு ஜல்லிக்கட்டு வேண்டும், இது நிரந்தரமாக நடத்தப்பட வேண்டும்னு ஒரு ஆக்ட் அதில் கொண்டு சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒப்புதலோடு தான் கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கார். அதனால தான் அது நீதிமன்றத்துக்கு சென்றாலும் நிற்காதுன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அப்படிதான் இல்லைங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சமயங்களில் சாதாரண மக்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. நிறையா பொய்யான வாக்குறுதிகள். இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் மட்டும் இல்லை. இப்போ அவங்களுடைய ஆத்திரம், கோபம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு வந்து சொல்கிறத செய்ய மாட்டாங்கன்னு என்ன இருக்குது. ஸோ இப்படி உட்காந்தா தான் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த கோவம் நியாயமான கோவம். அந்த கோவத்தை வந்து தவறுன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாதாரண மனுஷர்கள் தான். நாங்கள் ஒன்றும் பெரிய பதவிகளையோ எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. அந்த கோவம் எல்லாத்துக்கும் இருக்குது. அஸ் அ காமன் மேன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இப்படி உட்காந்தா தான் நடக்கும்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துட்டாங்க. நியாயமான முடிவும் கூட. நடத்தியும் முடிச்சாச்சுங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட். இப்போ ஜெயிச்சாச்சு. வெற்றி. இப்ப தம்பி ஆதி இறுதியாக வெற்றி பெற்று விட்டோம் என்று உங்களுக்கு சொல்றேன், மாணவர்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாக வெற்றி பெற்று விட்டோம். மாணவர்களை போராட்ட களத்திலிருந்து ஜல்லிக்கட்டு களத்துக்கு வர சொல்றோம். இதுதான் என்னோட இறுதிக்கட்ட பணி. இல்லை, நீங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்டீங்க, ஏன் இதை நீங்கள் நேரில் போய் சொல்ல மாட்டேன்றீங்க, ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்கன்னு. இதை நேரில் சொல்ல அண்ணன் நேற்று ட்ரை பண்ணார்.
நேர்ல போய் நாம் வெற்றி பெற்று விட்டோம்னா நீ யாரா சொல்றதுக்குன்னு தேவையில்லை. அதாவது 3 லட்சம் பேர் இருக்கிற கூட்டத்துல 100 பேர் இந்த மாதிரி ஆன்டி சோஷியலா இருந்தாலும் இது நடக்குது. கோயம்புத்தூர்ல இதை நான் ட்ரை பண்ணேன். இது மாதிரி நம்ம கிட்டத்தட்ட நிரந்தர வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது வெற்றி கிடையாது, வேற பிரச்சனை இருக்கு, நீ இதை பத்தி பேசு அப்படின்னு வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வரோம். நீங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோரிக்கை இல்ல ஒரு நிமிஷம் ஒரு இல்லைங்க, இவ்வளவு நேரம் புரிதல் இல்லை தம்பி. நான் சொல்றேன், ஆமா இல்ல, மாணவர்கள் தைரியமா கலைந்து போகலாம், மாணவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அலங்காநல்லூரை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு வார காலம் தீர்ப்பு தள்ளி வைக்க வேண்டும், தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால மாநிலம் என்னன்னா ஒரு வேற ஒரு ஒன்றை கொண்டு வந்து அலங்காநல்லூரை பொறுத்தளவுல மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் முத்தாய் பொறுத்தது மாதிரி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம். அங்கே வலுவான போராட்ட களமா அமைஞ்சு மக்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோரும் குழுமி இருக்காங்க. இந்த சட்டத்தின் வரைவு அவங்களுக்கு சரியாக போய் சேரலை. எங்கள் கைக்கே இன்னைக்கு மதியந்தே கிடைச்சது. தமிழக முதல்வர் வந்து 2வது அங்கே வந்து ஒரு அந்த முன்னேற்பாடுகளுக்கான டைமும் அங்கே பத்தலை. பேரிக்காடு கட்டணும், மேடை போடணும், நிறைய வேலை இருக்குது. மழை வேற குறுக்கிட்டுருச்சு, மக்கள் வேற களைய மாட்டேன்ட்டாங்க. அங்கே எல்லாம் இவங்க ஏமாற்றிட்டு ஜல்லிக்கட்டை காமிச்சிட்டு போக போகிறாங்கடா, கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்கடான்றது மாதிரி அங்கே மக்கள் பேசிக்கிட்டு ஏமாற்றி நம்மளை ஜல்லிக்கட்டை காமிக்க போகிறாங்க, நம்மளை விளைச்சி விட போகிறாங்க, சட்டம்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு இந்த நம்பிக்கையை அவங்க அவநம்பிக்கையோட இது சரியான விளக்கம் அங்கே சொல்லப்படலை. அதனால் அவங்க அந்த போராட்ட களத்திலிருந்து விலகலை. இப்போ வந்து எங்களுக்கு சட்ட வரவையும் பார்த்துட்டோம், முதல்வர்கிட்ட உத்தரவாதத்தையும் பெற்றுட்டோம், நாங்கள் கோரிக்கையும் வச்சுருக்கோம். அதாவது முக்கியமாக நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிடக்கூடாது, இது விரிவான அளவில் சட்டமன்றத்தில் கொண்டு போய் இந்த சட்டத்தோடு சேர்க்க சொல்லியிருக்கோம். இந்த பாதுகாப்போட கூடிய ஜல்லிக்கட்டு அப்படின்றது லேசப்பட்ட வார்த்தை இல்லை. யாருக்கும் உயிரிழப்பே வந்துடக்கூடாது. எந்த இடத்துல நடந்தாலும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்றது விதி. அந்த விதியை கையாள்வதற்கு பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் அங்கே கவனக்குறைவாக ஒரு சில இடத்துல அந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறைகிறதுனால அங்கே விபரீதங்கள் நடக்க பார்க்குது. அதை முதல்வர்கிட்ட சொன்ன கனிவோடு கேட்டு கண்டிப்பாக அந்த ஆக்டோட சேர்த்துறோம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். பாதுகாப்பான ஜல்லிக்கட்டு தமிழகம் முழுவதும் அந்த பாரம்பரியத்தை மீட்டி நம்ம எல்லோரும் அந்த ஜல்லிக்கட்டை வரலாற்றை மீட்டி விட்டோம். இந்த புதிய வரலாறு மாணவர்கள் படைத்து விட்டார்கள் என்று சொல்லி நன்றி கூற விடுகிறேன். நன்றி. எனக்கு மறுபடியும் நடிக்க வர்ற ஆசையே கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் தமிழ் பொறுக்கிகள், நான் கண்டிப்பாக தமிழ் பொறுக்கி தான். இங்கே பொறுக்கி நான் எங்கே பொறுக்கணும்னு தெரிஞ்ச பொறுக்கி, டெல்லியில் பொறுக்க மாட்டேன். நான் ஒரு கலெக்டராக இருந்தால் இன்னைக்கு எங்கேயோ அலங்காநல்லூரில் போய் நின்று கஞ்சிக்கிட்டு இருப்பேன். என்ன திடீர்னு அரசியல் பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. இது பேசுவது அரசியல் அல்ல, தன்மானம், அவ்வளோதான். கோபத்தில் கையால் கழிச்செல்லாம் மாஸ்க் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, நான் என்னுடைய கதைகளை சொன்னாலே போதுமானது. கேட்கிற கெட்டிக்காரத்தனை எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. எனக்கு பாடம் இருக்கோ இல்லை தெரியும். எனக்கு புரியாமல் நான் பார்த்து வியந்ததை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.